வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2 வந்து பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 2.3. ஸோ எல்லோரும் பேஜ் நம்பர் 39 எடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூஷன் 4th சம். ஓகேவா? இன்னைக்கு அதில் வந்துட்டு ஒரு an agent of an insurance company gets a commission of 5% on the basis premium to collect. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டு அவர் வாங்குகிற ப்ரீமியத்துக்கு தகுந்த மாதிரி கமிஷன் கொடுக்குறாங்க. எவ்வளவு? 5%. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட போய் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ப்ரீமியம் எடுக்கிறாரு, இன்னொரு கஸ்டமர்கிட்ட 50,000 ரூபாய்க்கு ப்ரீமியம் எடுக்கிறாரு. ஸோ அப்படி வாங்குகிற ப்ரீமியத்துக்கு 5% கமிஷன். ஓகேவா? அப்போ அவர் வந்து ஒருத்தர்கிட்ட ப்ரீமியம் அமௌண்ட் வந்து 4,800 வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ கமிஷன் வந்து 5%. ஆனால் இந்த 5% வந்து நம்ம வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 4,800க்கு எவ்வளவு கமிஷன் அவருக்கு அமௌண்ட்டாக கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும்னா, கமிஷன் ஃபார் ப்ரீமியம் அப்படின்னு போட்டுட்டு 4,800 தான் அவர் வாங்கியிருக்காரு ரீசெண்டாக, இன்ட்டு மல்டிப்ளை 5 டிவைடட் பை இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன், 1/100. ஓகேவா? ஸோ இந்த ஜீரோக்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 48 மல்டிப்ளை 5. அப்போ அதை வந்து நம்ம பேசிக் மல்டிப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம். 8 5s are 40, 0 போட்டுட்டு இங்கே 4 வச்சுருங்க. 5 4s are 20, 20 + 4 வந்துட்டு 24. அப்போ அவர் 4,800க்கு எவ்வளோ வாங்கியிருப்பார் கமிஷனாக? 240. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். அதுக்கடுத்து 5th சம் பாருங்கள். பயாலஜி கிளாஸு எக்ஸாமைண்டு. ஓகேவா? சம் ஃப்ளவர்ஸ் இந்த கிராஸ் லேண்டு, அதாவது ஒரு கிராஸ் லேண்டில் போயிட்டு ஒரு பூவெல்லாம் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எக்ஸாமைன். ஓகேவா? அப்போ டோட்டல் ஃப்ளவர்ஸ் அவங்க எவ்வளோ பார்த்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 40. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் பெரினியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ஃப்ளவர்ஸை பார்க்குறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளவு? 40. அவங்க அந்த பெரினியல்ஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறது 30. ஸோ 40க்கு 30. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி தான் எழுதணும். 30 நியூமரேட்டரில் எழுதிட்டு டிவைடட் பை 40. ஓகேவா? அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து பர்சன்டேஜில் சொல்லு. ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பெரினியல்ஸ் ஃப்ளவர்ஸ் அப்போ எவ்வளவு? 30 டிவைடட் பை 40. அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டினாமினேட்டரில் வந்துட்டு 100 வரணும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 0 மேலே ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குது? 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும் டினாமினேட்டரில். அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே டினாமினேட்டரில் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எதால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 100 வரும். அப்போ 50 நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். அதே மாதிரி அப்படியே மாற்றி இப்போ இங்கே 50 இருக்குது, உங்களுக்கு எதாவது 50 மல்டிப்ளை பண்ணால் 100 வரும், 2. அதே மாதிரி தான் இங்கே 4ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 100 கிடைக்கும், அப்போ 25. அதே மாதிரி 5 × 20 100. இப்போ கீழே 10 இருக்குது, அதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 100 கிடைக்கும். அப்போ இதில் இந்த இதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் 4 இருக்கா, அப்போ மேலேயும் கீழேயும் வந்துட்டு 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 25 மல்டிப்ளை 25. அப்போ 3 25s are 75 டிவைடட் பை 4 25s are 100. ஓகேவா? அப்போ நம்ம இதை தனியாக செப்பரேட் பண்ணி எழுதணும். 75 மல்டிப்ளை 1/100. அப்போ 1/100க்கு இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த சிம்பிள் போட்டுடலாமா? ஸோ 75%. இப்போ 6th சம் பாருங்கள். இஸ்மாயில் ஆர்டர்டு எ கலெக்ஷன் ஆஃப் பீட்ஸு. பீட்ஸ்னால் அதாவது ஸ்டிக்கர் போட்டு. ஓகேவா? ஸோ ஹி ரிசீவ்டு 50 பீட்ஸ் இன் ஆல். ஓகேவா? ஸோ அவர்கிட்ட வந்துட்டு 50 பீட்ஸ் வந்து இருக்குது, இது ஸ்டிக்கர் போட்டு. ஓகேவா? டோட்டல் ரிசீவ்டு. அதில் ப்ரௌன் ஸ்டிக்கர் போட்டு எவ்வளோ இருக்குது பீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஓகேவா? இதில் அவுட் ஆஃப் 50. ஓகேவா? 50ல் வந்துட்டு
15 ப்ரௌன் பீட்ஸ் அவர்கிட்ட இருக்கு. இது நம்பர்ஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ பர்சன்டேஜாக கேட்குறாங்க. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரௌன் பீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டிவைடட் பை 50 போட்டுட்டு அதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் வந்து எப்பவுமே 100ஆக மாற்றணும், இல்லை 100ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ இந்த 50 கூட எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். அப்போ நான் இங்கே ஆல்ரெடி ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன் ஈஸியாக. இப்போ பாருங்கள், இதில் 50 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 வந்துடுமா? கண்டிப்பாக வரும். அப்போ கீழே நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர்லேயும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 மல்டிப்ளை 2 வந்துட்டு 30. இங்கே 50 மல்டிப்ளை 2 வந்துட்டு 100. அப்போ இதை வந்துட்டு நம்ம தனியாக பிரித்து எழுதுகிறோம். எப்படி? 30 மல்டிப்ளை 1/100 அப்படியே பிரிச்சுடுறோம். ஓகேவா? ஸோ 30 நீங்கள் அப்படியே எழுதிட்டு 1/100க்கு பதிலாக இங்கே நான் என்ன போட்டிருக்கேன், பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருக்கேன்னா. ஸோ 30%. அப்போ நமக்கு நம்பர்லேருந்து பர்சன்டேஜுக்கு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ எல்லாமே ஈஸி தான். ஒன்று நம்பர் கொடுத்துட்டு பர்சன்டேஜில் கேட்குறாங்க, இல்லைனா பர்சன்டேஜில் கொடுத்துட்டு நமக்கு நம்பர் கேட்குறாங்க. எது கேட்டாலும் அந்த கேட்டிருக்கிற நம்பர் டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட்டு நம்பர், சரிங்களா? கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி இதை வந்து நம்ம 100ஆக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி இந்த நான் இது மட்டும் சொல்ல சம்ஸு, மற்ற இது சம்மும் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே 25 இல்லைனா 20 இல்லைனா 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம அதை 100ஆக மாற்றுறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறத நீங்கள் யோசித்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். சம்ஸு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ 7th சம் பாருங்கள். ராமு ஸ்கோர்டு 20 அவுட் ஆஃப் 25 மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகேவா? அப்போ கிவனில் நம்ம என்ன எழுதணும், ராமுவோட ஸ்கோர் இன் இங்கிலீஷ். ஓகேவா? அப்போ 20 அவுட் ஆஃப்னா டிவைட், கீழே வந்து டினாமினேட்டர் வந்து 25 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி 30 அவுட் ஆஃப் 40 மார்க்ஸ் இன் சயின்ஸு. அப்போ ராமு ஸ்கோர் இன் சயின்ஸு 30 அவுட் ஆஃப் 40. 40ங்கிறது டோட்டல் மார்க்ஸ். ஓகேவா? அதுதான் அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 வந்து அவர் எடுத்த மார்க்கு. அதே மாதிரி ராமுவோட ஸ்கோர் இன் மேத்தமெட்டிக்ஸ் 68 அவுட் ஆஃப் 80. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே நமக்கு நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 20 இந்த மாதிரி 30 68. ஓகேவா? அவுட் ஆஃப் அந்த டோட்டல் நம்பருக்கு அதை வந்துட்டு நமக்கு பர்சன்டேஜில் கேட்குறாங்க. கேட்டுட்டு கடைசி என்ன கேட்டிருக்காங்க, இன் விச் சப்ஜெக்ட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இஸ் பெஸ்ட்டு. அதாவது எதில் அதிகமாக நல்ல மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக பார்ப்போம். ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் ராமு ஸ்கோர் இன் இங்கிலீஷ். அப்போ இதை மட்டும் தனியாக எழுதுங்க. 20 டிவைடட் பை 25. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு டினாமினேட்டரில் 100ஆக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஆனால் கேட்டிருக்கிறது வந்து 25. அப்போ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சின்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ 25 கொடுத்துருக்காங்களா, அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 100 கிடைக்குமா? அப்போ 25ஆல் நீங்கள் 4 மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20 மல்டிப்ளை 4 வந்து 80. அதே மாதிரி 25 மல்டிப்ளை 4 வந்துட்டு 100. அப்போ இதை வந்து நம்ம பிரித்து எழுதலாம். எப்படி? 80 மல்டிப்ளை 1/100. ஓகேவா? அப்போ இந்த 1/100க்கு பதிலாக நம்ம வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ 80 அப்படியே எழுதிட்டு 80%. சிமிலராக அதே தான் பர்சன்டேஜ் ஆஃப் ராமு ஸ்கோர் இன் சயின்ஸு என்னது, 30 அவுட் ஆஃப் 40. ஓகேவா? அப்போ இதையும் பாருங்கள், 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 3/4 மட்டும்தானே இருக்குது. அப்போ 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 100 கிடைக்கும். ஸோ 25. ஓகேவா? அப்போ நியூமரேட்டரில் 25 டிவைடட் பை டினாமினேட்டரும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 25s are 75. 4 மல்டிப்ளை 25 வந்து 100. அப்போ இதை பிரித்து எழுதலாமா? அப்போ 75 மல்டிப்ளை 1/100. அப்போ 75 அப்படியே எழுதிட்டு 1/100க்கு பதில் இங்கே என்ன இருக்குது, 1/100 பதில் இங்கே பர்சன்டேஜ். ஸோ 75%. அதே மாதிரி சிமிலராக மூணாவது சதவீதம் பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் ராமு ஸ்கோர் இன் மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளவு, 68 மார்க் வாங்கியிருக்காரு அவுட் ஆஃப் 80. ஸோ இதுதான் டோட்டல். அப்போ டினாமினேட்டர் வந்து நமக்கு 80 இருக்கா.
ஸோ அதை வந்து நம்ம எதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 100 கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். 80ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்காதனால நீங்கள் டைரெக்டாகவே 100ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 100 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 68 மல்டிப்ளை 10, அப்போ 680. ஓகேவா? கீழே வந்துட்டு 8 இருக்குது. இந்த 1/100 தனியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம நார்மல் டிவிஷனுக்கு போகலாம். 680 டிவைடட் பை 8. அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் எடுங்க. ஓகேவா? 68. அப்போ 8 8s are 64. அப்போ 64 போட்டுருங்க, சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. அப்போ 8 - 4 வந்துட்டு 4. ஓகேவா? அப்போ 4ல் 8 போகுமா? போகாது. அப்போ இந்த ஜீரோவை அப்படியே கீழே இறக்குங்க. 40. இப்போ 40ல் எத்தனை 8 இருக்குது? 5. இப்போ 5 8s are 40. அப்போ ரிமைண்டர் வந்துட்டு 0. அப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு கோஷன். ஓகேவா? அப்போ 85. அப்போ 85 இங்கே ஒரு 1/100 பேலன்ஸ் இருக்கா, அதையும் மல்டிப்ளை 1/100 போட்டுங்க. அப்போ 85 இந்த 1/100க்கு பதிலாக பர்சன்டேஜ். ஓகேவா? பர்சன்டேஜ் போட்டிங்க. ஆனால் இதோட சம்மு முடியலை. கடைசியாக என்ன கேட்டிருக்காங்க? அவரோட பெஸ்ட்டு ஸ்கோர் எவ்வளவு இந்த 3 சப்ஜெக்ட்லேயுமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றத்தையுமே கீழே எழுதணும். 80%, 75%, அதுக்கடுத்து 85%. ஓகேவா? இந்த 3ஐயும் தனியாக எடுத்து எழுதிடுறோம். 80%, 75%, 85%. இப்போ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கடைசி மார்க்கு தான் ஹையஸ்ட்டு. ஸோ இதுதான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். இதில் மேக்ஸில் அவர் வாங்கியிருக்கிற மார்க்கு. அப்போ ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும்? ஹிஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் அந்த பர்சன்டேஜோட நீங்கள் எழுதிடலாம் 85%. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.